உங்க எதிராளி பயந்து நடுங்கிட்டு இருக்கான். உங்களை எப்படி பாக்குறான்னா காண்டாமிருகத்தை போல. ஏன்? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதனாலதான் தாவீது சொல்றா, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன். என்னை சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்பட மாட்டேன். என் கொம்பை அவர் காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி இருக்கிறார். கர்த்தாவே நீர் கேடகமும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறது. எப்படி உயர்த்துறார் அவருடைய தலைய? என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்து. அல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு முன்னாடி யாரும் நீக்க முடியாது. கொம்புல குத்துச்சுன்னா அவ்வளவுதான். யானையே சின்னாபின்னமாயிரு. யோபு புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்துல காண்டாமிருகத்தினுடைய பலத்தை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதை அடக்கவே முடியாது. அது உன்னை எய்ம் பண்ணிருச்சுன்னா அவ்வளவுதான். அதனாலதான் பீலேயாம் பயப்பட்டு பிசாசு அப்படி பார்த்தாங்க. ஏன்னா கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் தலையின் மேல். தாவீதின் மீது கர்த்தருடைய அபிஷேகம் வந்துச்சு பாத்தீங்களா? அந்த ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்துக்கு என்னென்ன விளக்கம் கொடுத்தேன்? உபாகம் 8:18 படி அது ஒரு பலன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை அவர் கொடுக்கிறார். அந்த பலன் தான் ஆசீர்வாதம். தாவீதுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம், அதுதான் ஆசீர்வாதம். ஆபிரகாமை கூப்பிட்டு அவன் அபிஷேகம் பண்ணார், அதுதான் ஆசீர்வாதம். அவங்க கிட்ட இருக்கிற ஆடு மாடு கருது குட்டி அது அந்த ஆசீர்வாதத்தினால் வந்த ஆசீர்வாதம்.